இந்த ஆபீஸ்ல ஜூ இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பான். வந்த உடனே ஜூல உள்ள அனிமல் உண்மையான அனிமல் கிடையாது, வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலையும் செக் பண்ணி பாக்குறான். ஒவ்வொரு அனிமலும் அவனுக்கு பிடிக்கும் போது அவனுக்கே தெரியுது எல்லாருமே வேஷம் போட்டிருக்காங்கன்னு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படிதான் உண்மையான கரடி இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அது உண்மையான கரடினால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஆனா இவனுக்கு தெரியாது அது உண்மையான கரடின்னு. இவன் இதுவும் ஃபேக்குன்னு நினைச்சுக்கிறான். இந்த கரடி மட்டும் அவனே போய் முகத்திலே கிளிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போறான். ஆனா ஜூட மேனேஜர் உண்மை சொல்லலான்னு பார்க்கும்போது அவனோட வாயை மூடிடுறாங்க. அது உண்மையான கரடி தெரியாம ஒரு அதிகார திமிரல அந்த கரடி எட்டி உதைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த கரடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சப்பு சப்பு மூஞ்சிலே விடுறான். அப்பயே அந்த கரடி அமைதியா தான் இருக்கும். அதுக்கடுத்து வயத்திலேயே குத்துறான். இப்ப அந்த கரடி கோவம் வந்து வாயை திறந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த கரடி வாயை திறந்து பார்த்து வாயை பார்த்தோன்னு அவன் நம்புறான் இந்த உண்மையான கரடின்னு. இப்ப பயந்து போனவன் இவனுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நைஸா நறுகலான்னு பாக்குறான். உடனே அந்த கரடி கத்துது. அந்த சவுண்ட்லயே பறந்து போய் விழுறான். அந்த கரடி பக்கத்துல போய் எது பண்றதுக்குள்ள இந்த கரடியோட ட்ரெயினர் வந்துடுறா. அந்த ட்ரெயினர் இன்னொருத்தரும் சேர்ந்து கரடி உள்ள போக சொல்றாங்க. அந்த கரடியை சொல் பேச்சு கேட்டு உள்ள போயிரும். யாருக்கெல்லாம் அனிமல் பிடிக்கும் கமெண்ட் பண்ண.